நீங்க வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்ட போது கூட, தங்கிட்ட சொல்லிட்டு செல்லாமல் சென்றதா பல முறை சொல்லியிருக்காரு அவரு. நவநாகரிகத்தின் தொட்டில் பிரதேசம் பாரிஸ் போயிருக்கேன். அங்க வந்து நெப்போலியனுடைய கல்லறைக்கு நான் போகணும்னு நெனச்சேன். ஏன்னா வரலாற்ற படிக்கிறோம். தலைவர் தான் சொல்லியிருக்கார். பல வரலாறுகள் சொல்லியிருக்காரு. நான் நெப்போலியன் அந்த பாரிஸ் போயிருக்கும்போது, அவருடைய நினைவிடத்துக்கு போய் ஒரு 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 பூ பொக்கே வச்சுட்டு வரணும்னு என் தம்பி அங்க பாரிஸ்ல இருக்க அன்பு செல்வன். அவன்ட்ட சொன்னேன், "சரி போலாம்" அப்படின்னா, அப்புறம் நேரா அது ஒரு பெரிய இடம். அந்த இடத்துக்கு போனோம். பொக்கேலாம் வாங்கியாச்சு. நான் அங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டேன் அந்த பெரிய ரிப்பன். மதிமுக கொடி போட்டது. என்னோட விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சிருக்கிறோம். உள்ள போய் கேட்டா, அதுக்கான பாசிபிள் இல்லன்றாங்க. ஏன்னா, அரசு சார்புல கால்ல வைக்கிறத விட வேற யாரும் மாலை வைக்க முடியாது. ஓ! இல்ல அது வச்சே ஆவணும். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. உள்ள போய் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க அப்டின்னாங்க. அப்புறம் தம்பி போய் அவன் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவான். நானும் ஒரு காலத்துல நல்ல எல்லா மொழிகளும் பேசினேன். அரபி மொழி பேசுவேன், பிரெஞ்சு மொழி பேசுவேன். ஆங்கிலம் 3 ஆங்கிலம் இருக்குது. ஒண்ணு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இன்னொன்னு அமெரிக்கன் இங்கிலீஷ், இன்னொன்னு வந்து ஆஸ்திரேலியன். 3 வித்தியாசமான ஸ்லாங்ஸ் இருக்கும். அந்த மொழி வளத்தோடு பேசியவன் நான். ஆனா 30 ஆண்டு கால இந்த அரசியல் பயணத்தில் எந்த மொழியா இருந்தாலும் அதோட பயிற்சி இல்லன்னா ஒண்ணும் வராது. ஆமா. அதெல்லாம் அந்த செந்தமிழும் நாப்பழக்கம்ன்னுவாங்களே, அது மாரி எந்த மொழியாக இருந்தாலும் நாப்பழக்கம் இல்லன்னா அது விடைபெறும். ரஷ்யா நல்லா பேசுவேன். ரஷ்ய மொழி. ஓ! அப்போ அங்க போம்போது பேசுனாங்க. அப்புறம் உள்ளட்ட போய் அந்த அதிகாரிட்ட தம்பி பேசுனதும், இது மாரி இஸ் எ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்ட் ஒரு பெரிய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும்போது, அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெஞ்சுல பேசுனாங்க. என் தம்பி ஃப்ரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னான். அப்புறம் நான் என்னெல்லாம் நெப்போலியன் குறித்து எல்லாம் செய்தி சொன்னேன். அப்படி இது எப்படி உனக்கு தெரியும்போது, எங்க தலைவர் பேசியிருக்கிறார் வைகோ அப்படின்னா. ஓஹி அப்படின்னாங்க. இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க. டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு 2 காவலரோட என்ன அனுப்பிச்சாங்க கூட எடுத்துன்னு போய். அந்த இத அனுப்பிட்டு, நான் போய் நெப்போலியனுடைய கல்லறையில அந்த மலர் வளையம் வச்சுட்டு, அந்த பொக்கே வச்சுட்டு, அங்க வணக்கம் செலுத்துவேன். அந்த புகைப்படம் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதற்கு பின்பாக அந்த நாட்டில் நான் பயிற்சி கொடுத்து 10 நாள் 10 முகாம்ல பங்கேற்கிறேன். அதற்கான பெஸ்ட் ஜூரி நடுவர். அதற்கான நினைவு கோப்பு குடுக்குறாங்க. தலைவர்கிட்ட அது வந்து சொல்றோம். "அத நீங்க மாநாட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அங்க நம்ம கொடுப்போம்" அப்படின்னு. அத திரும்ப இங்க வந்து பிரசன்ட் பண்றாரு.